நான் உங்கள் தோழி சுகுமாரி தாத்தாபட்டியிலேருந்து பேசுகிறேன். இந்த ஆன்மீக தகவலில் கண்ணப்ப நாயனார் பற்றி சொல்ல போகிறேன். கண்ணப்ப நாயனார் கதை வந்து அவர் வந்து முதல்ல அந்த காலத்திரையில் பொத்தப்பி நாட்டில் உடுப்பூருங்கிற ஊரில் வந்து பிறக்கிறாரு. நாகன் தத்தைங்க தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார். ஒரு பேர் வந்து திண்ணன். வந்து பாண்டவர் ஒருத்தனான அந்த அர்ஜுனன் வந்து பாசுபாதத்தை வேண்டி சிவபெருமனை நோக்கி தவம் புரிகிறான். அவன் தவம் புரிஞ்சுட்டு இருக்கும்போது அவன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தவம் புரிகிறான். 6 மாதமாக தவம் புரிஞ்சிருக்கோம். தவத்தை வச்சு சிவபெருமான் வந்து வேடன் ரூபத்தில் வராரு. ஆனால் இவனுக்கு வந்து வேடன் தான் சிவபெருமான் தெரியாது. நம்மளோட தவத்தை தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேடன் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு உடனே அவனோட வேடனோட போர் புரியணும். வேடனோட போர் புரிவான். அப்போ வேடனோட போர் புரியும் போது அவன் தெரியும் வந்திருக்கு சிவபெருமான் உணர்றான். உடனே அவர் காலில் விழுறாரு. தான் பண்ண தப்பை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். தெரியாமல் அவங்கள போர் புரிஞ்சுட்டு என்னை மன்னிச்சுடுங்கன்னு. சரி, எனக்கு உடனே அவர் பாசுபாதத்தை அவருக்கு கொடுக்குறாரு சிவபெருமான். இப்போ வந்து அர்ஜுனன் வந்து எனக்கு முக்தி அடையணும், முக்தி அடையத்துக்கு வழி கொடுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு சொல்கிறாரு, நீ வந்து இந்த ஜென்மத்தில் வந்து பாசுபாதத்தை என்னால் தர முடியும், அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து முக்தி அடைவாயாக அப்படின்னு சொல்லி, நீ என்னை வேடன்னு சொன்னதுனால இந்த ஜென்மத்தினால உன்னால் முக்தி அடைய முடியாது, அடுத்த ஜென்மத்தில் தான் நீ வேடனாக பிறந்து முக்தி அடையவை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி நாள்கள் கடந்து போகிறது. அவனும் ஒரு பெரியவனாகிடுறாரு. திண்ணனும் பெரியவனாகிடுறான். பெரியவனாகிட்டு அவன் வந்து எல்லா கலையிலும் வல்லவனாயிடும். அப்புறம் வேடுவ தொழிலையும் அவன் வந்து சிறந்தவனாயிடும். அது மாதிரி ஒரு நாள் அந்த வேடுவ தொழில் செய்யறதுக்கோசரம் போகிறான். மலை ஏறி மலை மேலே ஏறும்போது அவங்க குடிமிநாதர் சிவபெருமான். அந்த குடிமிநாதரை பார்த்து இவன் தனியாக இருக்காரு ரொம்ப கவலைப்படுறான். அவருக்கு ஒன்றுமே உணவு யாரும் அழிக்க ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும்போது அப்படி சுற்றி முற்றியும் பார்க்குறான். அங்கே பன்றியெல்லாம் ஓடிட்டு இருக்கு. பன்றியை உடனே வேட்டையாடி அதை வந்து இறைச்சி பண்ணி சிவபெருமானுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்புறம் அங்கே ஒரு இலையில இறைச்சியை வந்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே சொன்னமும் யாரும் ஓடும். அதில் இருக்க தண்ணியை எடுத்து வாயில் வச்சுக்கிறான். அப்புறம் அங்கே இருக்கிற புஷ்பத்தை எடுத்து தன் தலையில் சொல்லிக்கிறான். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறான். தெரிஞ்ச பூஜையை பண்ணுறான். எல்லாத்தையும் சிவபெருமானுக்கு திரும்ப தண்ணி வாயில் துப்பிடுறான். பூ வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இறைச்சியை வந்து சாமிகிட்ட கொடுத்து சாமி சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி பண்ணிவிட்டு தினமும் ஒரு 5 நாள் பூஜை பண்ணுறான். ஒரு நாள் பூஜை பண்ணிப்பா. மறுநாள் சிவபோசிரியர் காலையில் வந்து பார்த்தா உபச்சாரம் எப்படி இருக்குது, என்ன தவறு பண்ணேன்னு தெரியல, ஒரே மாமிசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அவரும் இது மாதிரி ஒரு 5 நாள் கடந்து போயிடுறது. இது மாதிரி என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு 5ஆம் நாள் ராத்திரி அவருக்கு தூக்கமே வராது, கவலைப்பட்டு இருப்பார். அப்போ வந்து சிவபெருமான் ஒரு கனவுல தோன்றி சிவபோசிரியாரே கவலைப்படாதீங்க, இந்த திண்ணன் தான் அது மாதிரி செய்கிறான், திண்ணனோட பூஜையை நான் ஏற்றுன்னுட்டேன், அவனுடைய அன்பை நான் ஏற்றுன்னுட்டேன், அவனுடைய சிறந்த பக்தன் அவன், நாளைக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் மறைஞ்சிருந்து பார்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவன் சிவகோசிரியரும் நாளைக்கு மறுநாள் காலையில் வந்து 6ஆம் நாள் காத்தில் வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணி எப்பவும் போல அவர் பண்ணுற பூஜையை பண்ணிவிடுவார். காலையிலேருந்து சாமி புஷ்பம்லாம் போட்டு அர்ச்சனைகள் பண்ணி ஒரு நிவேதம் பண்ணி பூஜை பண்ணிடுவார். அதுக்கப்புறம் திண்ணன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச பூஜையை பண்ணிவிடுவான். எப்பவும் போல வாயில் தண்ணி வச்சுக்கோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூவை போட்டுட்டு ஒரு இலையில அந்த மாமிசத்தை வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாமி சாப்பிடுன்னு சொல்லுவான். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சிவலிங்கத்துலேருந்து வழக்கன்றில் திடீர்னு ரத்தம் வரும். அவன் என்ன செய்யணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பான். உடனே வந்து பச்சையில போட்டு பார்ப்பான். அப்போவும் வந்து ரத்தம் நிற்காது. அதுக்கப்புறம் தன்னுடைய வலது கண்ணை தூண்டி சிவபெருமான வலது கண்ணோட வச்சிருவான். பண்ணால் திருப்தியாக ரத்த வரதை நின்று போயிடும். ஊனுக்கு ஊன சேர்ந்த மருந்துகளை புரிஞ்சுக்கிறான். அதுக்கடுத்தது வந்து திரும்பி வந்து இடது கண்ணிலேருந்து ரத்தம் வரும். அதுக்கு வந்து சரி நம்மகிட்ட தான் வைத்தியம் இருக்கேன்னு சொல்லிட்டு தன் இடது கண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறான். இப்போ தோண்ட ஆடும்போது கண்ணப்பா அணில் அப்படின்னு வந்து 3 தடவை வந்து சிவபெருமான் தோன்றி அவரை சொல்கிறாரு. உடனே வந்து இவனை அவனோட கையை பிடிச்சிட திண்ணப்பட்ட கையை பிடிச்சிடாரு. அப்புறம் நீ வந்து எப்படி வந்து எனக்கு துணையாக இருந்து அது மாதிரி நீ எப்போவுமே என்னுடைய வலப்பக்கம் நிற்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்போவுமே வந்து எல்லாரும் அந்த காலத்தில் வந்து என்ன வணங்க வரதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றை வணங்கிட்டு தான் எல்லாரும் என்னை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் புரிஞ்சு தரிசனம் கொடுத்துட்டு அவரையும் வந்து கண்ணப்பனையும் தன்னோட ஏற்றுக்கிறாரு. கண்ணப்பனை வந்து சிவபெருமானோட ஐக்கியமாகிடுறாரு. இதுதான் இந்த கதை. இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து எந்த அளவுக்கு பகவானோட நம்ம அன்பும் பக்தியும் வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.